ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷில் ரெசிபீஸ். குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக பரோட்டாஸை நாம் ஷாப்பில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அது நிறைய ஆயில் சேர்த்து செய்வாங்க. பட் சப்பாத்தியை விட சூப்பர் சாஃப்டான பரோட்டா நிறைய லேயர்ஸோட கம்மியான ஆயிலில் நம்ம வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும்போது சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். அதோட ஒரு முட்டை, தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பால் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியும் பாலும் ரெண்டும் சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிருக்கேன். இதை நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி பிசையணும்னு இல்லை. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி 2 to 3 hours ரெஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது மாவை கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுக்கலாம். அப்போனா நமக்கு பிசைய இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. அப்போனா மாவு ஒட்டாமல் வரும். ஆயில் தடவினதும் நாம் பிசைஞ்ச மாவை எடுத்து வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்திக்கோங்க. இப்போது நான் செய்கிற மாதிரி மாவை நல்லா தூக்கி அடிங்க. மாவை நல்லா அடிக்கும்போது நாம் கையில் பிசைகிறத விடவே இன்னுமே சாஃப்டாக மாவு வரும். இது கொஞ்சம் நமக்கு வேலையை கம்மி பண்ணும், ஈஸியாகவும் இருக்கும். கையில் பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கை வலியும் வரும். அதே சமயம் சாஃப்ட்னஸ் ரொம்ப வராது. பட் அடித்து பிசையும் போது ரொம்ப சூப்பர் சாஃப்ட் பரோட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுதுன்னு சொன்னால் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க கையில். இப்போது மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நீளமாக தேய்ச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிருக்கணும். மாவு நல்லா மெலிசா இப்படி தேய்ச்சி எடுக்கும்போதே சூப்பராக ஒட்டாமல் வரும். அதை நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. மேலே பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இதுவே நமக்கு பரோட்டா சூப்பர் சாஃப்டாக வருங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன் தான். இப்போது நல்லா சுருட்டி எல்லா பரோட்டா மாவையும் நாம் வச்சுட்டோம். மேலே லைட்டாக கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த பரோட்டா மாவுக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துக்கலாம். அப்போது ஜாலியாக இருக்கும். என் பையனும் என் கூட சேர்ந்து டிஷ்ஷும் கொடுத்துருக்கான். 15 minutes அந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போது ஒரு மாவாக எடுத்து கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், மீடியம் திக்னஸ் இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் நம்ம பார்க்கும்போது பரோட்டா கல் பயங்கர சூடாக இருக்கும், கப கப கபான்னு இருக்கும், பக்கத்தில் போனாலே அனல் அடிக்கும். அந்த ஃப்ளேமில் வச்சு அவங்க எடுக்கும்போது பரோட்டா நல்ல சாஃப்டாக வரும். இப்போது பரோட்டாவை 2 சைடு கோல்டன் கலர் வரும் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆயில் சேர்க்கணும். கொஞ்சமாக மேலே ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டா சூப்பர் சாஃப்ட் பரோட்டாஸ் ரெடி. இப்போது 3 இல்லைன்னா 4 பரோட்டாவை ஒன்றா வச்சு இது மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. அடடா, லேயர்ஸ் பாருங்கள், சூப்பராக வருது. இப்போது நான் சாப்பிட ரெடி. ஒரு வாழை இலையில் எடுத்த பரோட்டாவை சின்ன சின்ன பீசஸாக அந்த லேயர்ஸோட பிச்சு போட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் இது கூட சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எந்த கிரேவி பிடிக்குதோ நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவியோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சூப்பர் சாஃப்ட் பரோட்டாக்கு நான் கேரண்டி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.